வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மை யூடியூப் சேனல். என்னோட பேர் வந்து ராமச்சந்திரன். நண்பர்களே, நம்ம போன எபிசோடில் வந்து ரெகுலர் அண்ட் இர்ரெகுலர் வெர்ப்ஸ்னால் என்ன, அதோட டைப்ஸ் வந்து நம்ம எக்ஸாம்பிள்ஸோட பார்த்தோம். ஸோ இந்த எபிசோடில் வந்து நம்ம லிங்கிங் வெர்ப்னா என்ன, அதோட எக்ஸாம்பிள்ஸ் படி நம்ம வந்து சிம்பிளாக இது வந்து லிங்கிங் வெர்ப்னா என்ன, அது எந்தெந்த இடத்துல யூஸ் ஆகுதுங்கிறத நம்ம இந்த எபிசோடில் பார்க்கலாம். நண்பர்களே, என்னோட சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ப்ளீஸ் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நண்பர்கள், வாங்க நம்ம இந்த பகுதிக்கு நம்ம போகலாம். அதாவது லிங்கிங் வெர்ப்னால அந்த வார்த்தையில உங்களுக்கு அர்த்தம் புரிஞ்சிருக்கும். அதாவது இணைக்கக்கூடிய வெர்ப், இணைக்கக்கூடிய வினைச்சொல். வெர்புங்கிறது வந்து நம்ம என்ன சொல்லுவோம், வினைச்சொல்னு சொல்லுவோம். லிங்கிங் வெர்ப்னா இணைக்கக்கூடிய வினைச்சொல். ஸோ நம்ம இதுல என்னென்ன லிங்கிங் வெர்ப்ஸ்லாம் டைப்ஸ்லாம் இருக்குங்கிறத பார்ப்போம். இஸ், ஆர், வாஸ், வேர், அப்பியர், பிகம், இந்த மாதிரி வந்து லிங்கிங் வெர்ப்ஸ் வந்து இருக்கு. இதை வந்து நம்ம எக்ஸாம்பிள்ஸோட பார்க்கலாம். இப்போ இதை பார்த்தீங்கன்னா ஹீ இஸ் அ பாய். ஹீ இஸ் அ பாய். ஹீங்கிறது அவன், பாய்ங்கிறது பையன். இந்த ரெண்டையும் இணைக்கக்கூடிய ஒரு வினைச்சொல் என்ன, இஸ். ஸோ நம்ம என்ன சொல்றோம், ஹீ இஸ் அ பாய். ஹீ இஸ் அ பாய். அவன் ஒரு பையன். ஹீ இஸ் அ பாய். ஹீங்கிறது அவன், பாய்ங்கிறது பையன். இந்த ரெண்டையும் இணைக்கக்கூடிய ஒரு வினைச்சொல் தான் இஸ். ஹீ இஸ் அ பாய். ஸோ இது வந்து நம்ம என்ன சொல்றோம், லிங்கிங் வெர்ப்னு சொல்றோம், இஸ். ஸோ அதே மாதிரி ஷீ இஸ் அ கேர்ள். அவள் ஒரு பொண்ணு. ஷீன்னா அவள், இஸ்னா ஒரு கேர்ள், அவள் ஒரு பொண்ணு. அதே மாதிரி ஆறுங்கிறது நம்ம மோஸ்ட்லி வந்து ப்ளூரல். அதாவது இப்போ ஹீங்கிறது வந்து ஒரே ஒரு பையன் தான். இப்போ விங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர். இப்போ நாம ஒரு 2 பேர் இருக்கலாம், 3 பேர் இருக்கலாம், 4 பேர் இருக்கலாம். அதுதான் வி ஆர் ஹியூமன்ஸ். நாம மனிதர்கள். விங்கிறது நாம, ஹியூமன்ஸுங்கிறது மனிதர்கள். இதை ரெண்டையும் இணைக்கக்கூடிய ஒரு வினைச்சொல் தான் ஆர். வி ஆர் ஹியூமன்ஸ். நாங்க மனிதர்கள். வி ஆர் ஹியூமன்ஸ். அதே மாதிரி தே ஆர் சிங்கிங். தே ஆர் சிங்கிங். அவங்க பாடினாங்க. தேன்னா அவர்கள், அவங்க அந்த மாதிரி சொல்லலாம். தே ஆர் சிங்கிங். தே அவர்கள், சிங்கிங் பாடினார்கள். இது ரெண்டையும் இணைக்கக்கூடிய ஒரு வினைச்சொல் தான் ஆர். தே ஆர் சிங்கிங். அதாவது ப்ளூரல்ஸ். நம்ம இஸ்ங்கிற வார்த்தை வந்து சிங்குலர், அதாவது ஒரு சிங்கிள் வார்த்தைக்கு சிங்கிள் சப்ஜெக்டை வந்து குறிக்கக்கூடியது தான். நம்ம குறிக்கிறதுக்கு வந்து அந்த லிங்க் பண்ணதுக்கு வந்து நம்ம இஸ்ங்கிற வார்த்தை யூஸ் பண்றோம். ப்ளூரலா இருந்தா அதை லிங்க் பண்றதுக்கு வந்து நம்ம ஆறுங்கிறத யூஸ் பண்றோம். வி ஆர் ஹியூமன்ஸ், தே ஆர் சிங்கிங், இந்த மாதிரி. ஸோ நான் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்புறேன். வாஸ்னா ஹி வாஸ் டான்சிங். அவன் வந்து டான்சிங் பண்ணிக்கிட்டு இருந்தான். ஹி வாஸ் டான்சிங். அவன் டான்சிங் பண்ணான். ஹீனா அவன், டான்சிங் டான்ஸ் ஆடுறான். வாஸ்னா ஆடிட்டு இருந்தான். வாஸ் டான்சிங். அவன் டான்ஸ் ஆடினான். பாஸ்ட் டென்ஸ்ல போயிருது. ஸோ இதை இணைக்கக்கூடிய ஒரு வினைச்சொல் தான் வாஸ். இட் வாஸ் மை ஃபால்ட். அது என்னுடைய தவறு. அது என்னுடைய தவறுனா ஏற்கனவே ஒரு தவறு பண்ணிட்டாங்க, அது வந்து ஒரு பாஸ்ட் டென்ஸ். ஸோ அதை இப்போ இட் வாஸ் மை ஃபால்ட். இட்னா அது, இட்னா இது, மை ஃபால்ட்னா தவறு. வாஸ்ங்கிறது இதுல லிங்கிங் வெர்பா வருது. அது என்னுடைய தவறு. இட் வாஸ் மை ஃபால்ட். இது என்னுடைய தவறு. ஓகே. வேர் ஆர் யூ கோயிங். வேர் ஆர் யூ கோயிங். வேர்னா எங்க போறீங்க. வேர் ஆர் யூ கோயிங். அதே மாதிரி அப்பியர்னா இட்ஸ் அப்பியர் சூன். அது கொஞ்ச நேரத்துல தோன்றும். இட்ஸ் அப்பியர் சூன்னா கொஞ்ச நேரத்துல பார்க்கலாம், கொஞ்ச நேரத்துல தோன்றும். இந்த மாதிரி வந்து நம்ம இட்ஸ் அப்பியர் சூன் இந்த மாதிரி சொல்றோம். பிகம்னா ஒருத்தன் உருவாரு. ஹி பிகம் அன் என்ஜினியர். அவன் என்ஜினியர் ஆயிட்டான். ஹி பிகம் அன் என்ஜினியர். ஹீனா அவன், என்ஜினியர் ஆயிட்டான். அப்படிங்கறத நம்ம குறிக்கிறதுக்கு என்ன சொல்றோம், பிகம். ஹி பிகம் அன் என்ஜினியர். ஈங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு வவல். ஏஇஐஓயு இந்த மாதிரி வந்து வவல்ஸ்னு சொல்றோம். வவல்ஸ் வரதுக்கு முன்னாடி நம்ம ஆன்ங்கிறத வந்து சேர்க்கணும். ஹி பிகம் அன் என்ஜினியர். ஹி பிகம் அன் என்ஜினியர். ஒய் இட்ஸ் பிகம் லைக் திஸ். இது ஏன் இப்படி ஆயிடுச்சு. ஏன் இது இப்படி ஆயிடுச்சு. ஒய்னா ஏன், இட்ஸ்னா இது, பிகம் ஆயிடுச்சு, லைக் திஸ் இப்படி. இது ஏன் இது இப்படி ஆயிடுச்சு. ஒய் இட்ஸ் பிகம் லைக் திஸ். இந்த மாதிரி நம்ம சொல்லலாம்.
நண்பர்களே, இதுவரைக்கும் நம்ம பார்த்த அந்த சிம்பிளான எக்ஸாம்பிள்ஸோட பார்த்த லிங்கிங் வேர்ப்ஸ் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக புரிஞ்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம அடுத்தடுத்து வரக்கூடிய எபிசோட்ஸில் வந்து சென்டென்ஸ் ஃபார்மேஷன் பற்றி படிக்கலாம் அண்ட் கிராமர் பற்றி, இங்கிலீஷ் கிராமர் பற்றி நம்ம அடுத்து வரக்கூடிய எபிசோட்ஸில் வந்து நம்ம பார்த்துக்கிட்டே போகலாம். சிம்பிளான எக்ஸாம்பிள்ஸோட உங்களுக்கு புரிகிற மாதிரி வந்து நம்ம பார்த்துக்கிட்டே போகலாம். கண்டிப்பாக நம்மளோட சேனலில் வர வீடியோஸ் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ உங்களுக்கு எந்த மாதிரி வீடியோஸ் போடணும், அதாவது உங்களுக்கு வந்து எந்த மாதிரி டைப்பில் வந்து வீடியோஸ் போடணும், உங்களுக்கு ஈஸியாக எது இருக்குங்கிறது வந்து நீங்கள் வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணலாம். அதுக்கேற்றாப்புல வந்து நம்ம சேனலில் வந்து நம்ம வீடியோஸ் போட்டுக்கிட்டே போகலாம். ஸோ நண்பர்களே, இது வரைக்கும் நம்ம சேனலில் வந்த வீடியோஸ், நம்ம சேனலில் வந்து ஆல்ரெடி நம்ம ஹிந்தியும் சொல்லி கொடுத்துட்டு இருந்திருக்கோம். ஸ்போக்கன் ஹிந்தியும் சரி, ஸ்போக்கன் இங்கிலீஷும் சரி, ஸ்போக்கன் தமிழ், இந்த மூணுமே வந்து நம்ம லாங்குவேஜில் வந்து ரேண்டமாக நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கோம். ஸோ உங்களுக்கு நம்ம சேனல் பிடிச்சிருந்தா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் ஏதாவது உங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு டாப்பிக்கில் பேசணும், ஏதாவது இன்டர்வியூ பற்றி பேசணும், ஏதாவது ஒரு டாபிக் பேசணும்னாலும் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அது மாதிரி வந்து அது மாதிரியான டாபிக் வந்து நம்ம எடுத்து பேசலாம். நன்றி, வணக்கம். தேங்க்யூ.